ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேசம் விஸ்வாகாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி மாதம் 13ஆம் நாள் 27/5/2026 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. இந்த கிழமைகளுக்குள்ளே ஒரு அற்புதமான நாள். சுபகாரியங்கள் செய்வதற்கு அபரிமிதமான சக்தியை தரக்கூடிய நாள் புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அவ்வாறு அந்த புதன்கிழமை அமைகின்ற வகையிலே இந்த முகூர்த்தங்கள் அமைந்தால் அது ஒரு சிறப்பை தரக்கூடியது. இன்றைய தினம் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி நாம் மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய திதியை அடிப்படையாக கொண்ட விரதம் ஏகாதசி விரதம். ஏகம் என்றால் 1, தசம் என்றால் 10, 10ஓடு சேர்ந்த 1 11வது திதி ஏகாதசி. இந்த ஏகாதசி விரதம் மாதத்திலே 2 முறை வரும். வளர்பிறை ஏகாதசி, தேய்பிறை ஏகாதசி. அமாவாசை வந்து 11வது நாள் 11வது திதி ஏகாதசி, அது வளர்பிறை ஏகாதசி. பௌர்ணமி வந்து 11வது திதி ஏகாதசி, அது தேய்பிறை. இந்த வளர்பிறை தேய்பிறை என்று 2 பட்சங்களிலும் மாதத்திலே 2 முறை இந்த ஏகாதசி வரும். அவ்வாறு வளர்பிறை ஏகாதசியாகிய இன்றைய தினம் விஷ்ணு ஆலயங்களிலே நடைபெறுகின்ற சிறப்பான அபிஷேகங்கள், ஆராதனைகள், உற்சவங்கள் இவற்றில் நாமும் கலந்து கொள்வதோடு இந்த ஏகாதசியிலே விரத அனுஷ்டானத்தில் இருக்கின்றவர்கள் பொதுவாக சாதம் அன்னத்தை சாப்பிட மாட்டார்கள். ஏதாவது பலகார பட்சணங்கள் பண்ணித்தான் இந்த விரதத்தை பூர்த்தி செய்து கொள்வார்கள். அவ்வாறான இந்த விஷ்ணு ஆலயங்களிலே அங்கே துளசி தீர்த்தம் பிரசாதமாக வழங்குவார்கள். அவ்வாறு நாம் இந்த ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது துளசி எடுத்து மாலை கட்டி தொடுத்து கொண்டு சென்று கொடுக்கலாம். அலங்காரத்திற்கு அர்ச்சனைக்கு துளசி பத்திரம் கொடுக்கலாம். ஆனாலும் இந்த ஏகாதசி அன்று துளசியை மரத்திலே இருந்து பறிக்கக்கூடாது. அதனாலே முதல் நாளோ அல்லது அதிகாலையிலே சூரியன் உதிப்பதற்கு முன்பதாகவே இந்த துளசியிலிருந்து பத்திரங்களை பறித்து கொள்ள வேண்டும். இவ்வாறு நாம் ஆலயங்களில் சென்று இந்த பிரார்த்தனை வழிபாடு செய்கின்ற பொழுது நம்முடைய உடல் தூய்மையாக இருக்க வேண்டும், உள்ளம் தூய்மையானதாக இருக்க வேண்டும், நம்முடைய எண்ணங்கள் நல்லதாக இருக்க வேண்டும். பரோபகாரமான சிந்தனையோடு இறை வழிபாட்டிலே ஆசார சீரராக ஈடுபட்டு இறையருளையெல்லாம் பூர்ணமாக பெறுகின்ற வகையிலும் அமைந்திருப்பது இந்த ஏகாதசி விரதம்.
வருகின்ற வெள்ளிக்கிழமை நாளை மறுநாள் கண்டி வத்துகாமம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்பாள் தேவஸ்தானத்தினுடைய இந்த வைகாசி விசாக மகோத்சவத்திலே ரதோற்சவம் 14வது நாள் உற்சவம். பஞ்சரத பவனி, 5 மூர்த்திகளும் 5 ரதங்களிலே ஆரோகணித்து நகர்வலம் வருகின்றதாகிய பஞ்சரத பவனி பெருவிழாவும் மறுநாள் சனிக்கிழமை காலையிலே வைகாசி விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடுகின்ற வேளையிலே தீர்த்த உற்சவமும் இரவு துவஜ அவரோகணம் என்கின்ற கொடியிறக்கு உற்சவம், சண்டேஸ்வரி உற்சவம், ஆச்சாரிய உற்சவம் என்பன சிறப்பாக நடைபெற இருக்கின்றன. இவ்வாறு இந்த நிகழ்வுகளிலும் கலந்து இறையருளையும் பூரணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி டான் தமிழொலி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.